கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய அருளால் நீங்கள் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். கடவுளுடைய அருள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்திட ஆண்டவரை நான் மன்றாடுகின்றேன். மீண்டும் ஒரு விசை இக்காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலேயும் நான் மிகுந்த மகிழ்வடைகிறேன். நம்முடைய பேராயத்தின் வழியாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிபாடு, வர்ஷிப். வர்ஷிப் என்பது ஓர் மத நம்பிக்கையுடையோர், ஓர் கோட்பாடு உடையோர் ஒன்றிணைந்து ஆண்டவரை போற்றுதல் என்பது பொருட்படும். இந்த வழிபாட்டிற்கும் இறைமன்றாட்டிற்குமான வேறுபாடு, இறைமன்றாட்டு என்பது இறைவனுடன் பேசுவது. இந்த இறைவனுடன் பேசுகின்ற இறைமன்றாட்டிற்கு ஒரு நபர் போதுமானவர் அல்லது குழுவாகவும் இருக்கலாம். ஆனால் வழிபாடு என்பது ஒரு குழுவாக இணைந்து ஆண்டவரை போற்றுதல் என்பது பொருட்படும். ஆகவே இந்த வழிபாடு என்கின்ற தலைப்பினை தூய யோவான் 4 அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களின் அடிப்படைகளிலே உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். யோவான் 4 அதிகாரம் நம் எல்லோருக்கும் தெரிந்த திருமறை பகுதி. சமாரிய பெண்ணின் நிகழ்வுகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை நாம் கதையாக நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் இவைகளிலே புதைந்திருக்கின்ற இறையில் என்பது மிக அதிகம், ஆழம் கூட. இந்த திருமறை பகுதியை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக இந்த இறை வார்த்தைகளை தியானிக்க வேண்டுமானால் நாட்கள் போதாது. ஆகவே இந்த திருமறை பகுதிகளில் இருக்கின்ற வழிபாடு சார்ந்து, இந்த திருமறை பகுதி சார்ந்து, இன்றைய நம்முடைய வழிபாடு சார்ந்து தொடர்புடைய சில இறை வார்த்தைகளை, தியானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருமறை பகுதியினுடைய துவக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்களை சேர்த்துக்கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்ற பரிசேயர் கேள்வியுற்றனர். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். எருசலேம் பகுதிகளிலே, யூதேயா பகுதிகளிலே ஆண்டவர் திருப்பணி செய்து வருகிறார். யோவான் ஒருபுறம் இறையரசை குறித்த முழக்கங்களை எழுப்பி திருமுழுக்கு கொடுத்து வருகிறார். கிறிஸ்துவும் அந்த பகுதிகளிலே பணி செய்கிறார். இருவருடைய பணியையுமே பொறுத்துக் கொள்ள இயலாத ஒரு கூட்டம், குறிப்பாக பரிசேயர், எப்படியாவது இவர்களுடைய வேகங்களை தடுக்க வேண்டும் என்று யோவானுக்கும் இயேசுவிற்கும் இடையிலே ஒரு போட்டி மனப்பாங்கை கொண்டு வருகிறார்கள். இதை அறிந்து கொண்ட இயேசு ஆண்டவர், யோவானும் இறைவனுடைய மகத்தான திருப்பணிகளை செய்து வருகிறார், நானும் அதற்காகவே அனுப்பப்பட்டு திருப்பணியை துவங்கியிருக்கிறேன். ஆகவே இந்த இடங்களிலே நாம் இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட இயேசு ஆண்டவர் கலிலேயாவை நோக்கி பயணப்படுகிறார். எருசலேம் பகுதி, யூதேயா பகுதிகளிலிருந்து கலிலேயாவுக்கு வருவதற்கு 3 வழி மார்க்கங்கள் உண்டு. கடல் ஓரமாக அவர்கள் பயணப்பட்டு கலிலேயாவுக்கு வரலாம்.
அடுத்த புறத்திலே யோர்தான் நதியை ஒட்டி பயணங்களை மேற்கொண்டு கலிலேயாவை அடையலாம். இவை இரண்டுமே தூரம் கூடுதலானது, நாட்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் சமாரியா வழியாக மிக இந்த இரண்டு மார்க்கங்களை விட எளிதிலே தூரத்தை குறைத்துக் கொண்டு கலிலேயா சென்று அடையலாம். ஆனால் யூதர்கள் இந்த வழியை ஒரு காலமும் பின்பற்ற மாட்டார்கள். காரணம் சமாரியர்கள். இந்த சமாரியர்கள் யார் என்றால் யூதர் அல்லாதவர்கள், யூதர்களும் அல்ல அந்நியர்களும் அல்ல என்கின்ற நிலைகளிலே, கைவிடப்பட்ட அவல நிலைகளிலே இருக்கின்ற மக்கள். கிறிஸ்துவுக்கு முன் 727 ஆண்டிலே அசீரியர்கள் வசப்படுகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கும் யூத மக்களுக்கும் பிறந்த ஒரு இடமாக, உருவாக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த சமாரியர்களை யூதர்கள் அடையாளப்படுத்தி தீட்டானவர்கள் என்று இந்த இன மக்களை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த வழி போவது கூட பாவம் என்று நினைப்பவர்கள். இந்த அவல நிலைகளிலே இவர்களுக்கு திருமறையும் திருமறையின் கடவுளும் மேசையாவும் சொந்தமல்ல என்கின்ற நிலைகளிலே ஒதுக்கப்பட்ட ஒரு இனம், ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா பட்டணத்திலிருந்து கலிலேயாவுக்கு புறப்படுகின்ற பயணத்திலே யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமாரிய மார்க்கத்தை தெரிவு செய்கிறார். அந்த பகுதிகளிலே பயணப்படுகிறார்கள். அந்த இடங்களுக்குள் அவர்கள் வருகின்ற பொழுது பயண களைப்பு, பசி ஒரு புறம், அங்கே பயணத்தை நிறுத்தி உணவு கொள்ளும்படியாக சீடர்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுகிறார்கள். அவர்கள் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்பிற்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் கலப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அங்கே வந்து உணவுக்காக அவர்கள் செல்லுகிறார்கள். சற்று ஓய்வெடுக்கும்படியாக கடவுளும் அங்கே அமர்கிறார். இந்த நேரத்திலே பெயர் குறிப்பிடப்படாத ஒரு பெண்மணி, சமாரிய பெண், தண்ணீர் கொள்ளும்படியாக அங்கே வருகிறார். இந்த பின்னணியத்திலேதான் இந்த திருமறை பகுதி துவங்குகிறது. இந்த திருமறை பகுதியை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய தலைப்பாகிய வழிபாடு என்பதை நாம் ஆழ புரிந்து நம்முடைய வழிபாடுகளோடு ஒற்றுமைப்படுத்தி பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, நம்முடைய வழிபாடுகளை சீர்படுத்த வேண்டிய அவசிய நிலைகளிலே நாம் இருக்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, வழிபாடு என்பது என்ன? முன்னமே சொல்லியிருந்தேன், இறைமன்றாற்றிற்கு ஒருவர் போதுமானவர், தனித்து ஜபிக்கலாம். ஆனால் வழிபாடுகள் என்பது தனித்து ஜபிக்க முடியாது. ஓர் கோட்பாடுள்ள, ஓர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு குழு மக்கள் ஒன்றிணைந்து செய்வதுதான் இந்த வழிபாடு. அப்படியானால் இந்த ஒன்றிணைகின்ற குழு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வழிபாட்டு பார்வையிலே நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இந்த திருமறை பகுதியை அடிப்படையாக கொண்டு வட்டங்களை கடந்து வழிபாடு நடத்த வேண்டும். முதலாவது, இங்கே சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருகிறாள். இயேசு ஆண்டவர் அவரை அணுகி
குடிப்பதற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். உடனடியாக அந்த சமாரிய பெண்ணுடைய பதில், அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. பழகாத ஒரு இனம். எதிர்முனையிலே இருக்கின்ற, சமூகத்தால் புறம் தள்ளப்பட்ட, சமூகத்தால் அவல நிலைகளிலே பார்க்கின்ற அந்த பெண்மணியே சொல்லுகிறார், நீர் யூதராயிருக்க என்னிடம் நீர் எப்படி கேட்கலாம்? அன்புக்குரிய இறை மக்களே, இயேசு ஆண்டவர் வட்டங்களை தகர்த்து, வட்டங்களை கடந்து வழிபாடு என்கின்ற தலத்திலே இருவேறுபட்ட சமூகங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியை இங்கே மேற்கொள்ளுகிறார். ஒரு யூதனாக யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு பயணம் செய்ய வேண்டிய 2 மார்க்கங்களை அவர் எண்ணிக்கொள்ளாமல், தேர்வு செய்யாமல், ஆழமான சிந்தனைகளோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு, யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட பாதையாகிய சமாரியாவை பாதையை தேர்ந்தெடுக்கிறார். யூதர்களால் வட்டமிடப்பட்டு, யூதர்கள், அந்நியர்கள், இந்த 2 வட்டங்களிலே இருக்கின்ற மக்கள் ஒரு காரணத்தை கொண்டும் இணைந்து விடக்கூடாது, கலந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை. இந்த நிலைகளை மாற்றுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வட்டங்களை கடந்து சமாரிய பெண்ணோடு பேச முற்படுகிறார். சமாரிய பெண்ணோடு உரையாடுகிறார். அவரை இந்த வழிபாட்டிலே இணைக்க அவர் முயற்சிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபை குடும்பங்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று. 1க்கும் மேற்பட்டோர் ஒரு மனமுடையவர்களாக எங்கே ஒன்று கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். அப்படியானால் வழிபாடு என்பது வட்டங்களை கடந்து அனுசரிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஏற்றத்தாழ்வுகளை கடந்து அனுசரிக்கப்பட வேண்டிய ஒன்று. 2 அல்லது 2க்கு மேற்பட்டோர் ஒருமனப்பட்டவர்களாக கூட வேண்டிய ஒரு இடம் வழிபாட்டு தலம். இன்றைய நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய வழிபாட்டு தலங்கள் எத்தகைய சூழ்நிலைகளிலே ஆண்டவருக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம், வழிபாட்டு தலங்கள் எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று உற்று நோக்க அழைக்கப்படுகிறோம். எத்தனை வட்டங்கள், சாதியம், பிராந்தியம், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், எத்தனை வட்டங்கள். சாதியம் என்கின்ற மிகப்பெரிய வட்டம். அதிலே உயர் சாதி, கீழ் சாதி. ஒருவேளை இன்று நம்முடைய பேராயங்களிலே, அநேக கிராமங்களிலே இந்த சாதிய பிரச்சனைகள் இல்லை. ஏனென்றால் ஒரு சாதி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சாதியாவது ஒற்றுமையாக இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதிலே எத்தனை பிரிவினைகள். ஒருவனப்பட்டவர்களாக, ஓர் கோட்பாடுக்குட்பட்டவர்களாக ஆண்டவரை போற்ற வேண்டிய ஒரு குடும்பம், ஒரு குழு பல வட்டங்களிலே பிரிந்த நிலைகளிலே, பெயருக்கு தென்னிந்திய திருச்சபை என்கின்ற அடையாளங்களிலே வழிபாடுகளே கூடினாலும் உள்ளங்களின் அளவிலே, உள்ளத்திலே அநேக வட்டங்களை வகுத்துக் கொண்டு இவர்கள் நம்முடையவர்கள், இவர் நம்முடையவர்கள் அல்ல என்கின்ற வட்டங்களிலே இன்றைய வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு யூதர்கள் வட்டங்களை வடித்துக் கொண்டு
நாங்கள் சமாரியர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, பழகக்கூடாது என்று இருந்தார்கள். இந்த வட்டங்களை கடந்து சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு தொடர்பு கொண்டு அவளை அந்த வழிபாட்டிலே இணைத்துக் கொள்ளுகின்ற முயற்சியை மேற்கொள்ளுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, உண்மையான வழிபாடு, ஆவியோடு கூடிய வழிபாடு என்பது வட்டங்களை கடந்து நடத்தப்பட வேண்டிய ஒன்று. நீயே வட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறாயா, அல்லது பிறர வட்டங்களுக்குள் நிறுத்தி நீ தனி மனிதனாக நின்று அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? வட்டங்களுள் இருந்து ஆண்டவரை வழிபடுவது கூடாத காரியம் என்றால் 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாக என் நாமத்திலே கூடுகிற பொழுது அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்களித்திருக்கின்ற கடவுள். இன்றைய வழிபாடுகளில் பல வட்டங்களை வகுத்துக் கொண்டு நாம் இருந்தபடியினாலே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி வழிபாட்டு தலங்களை மூடி இன்றைய நாளிலே வழிபடக்கூடாதபடிக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிட்டார். காரணம், நீங்களும் நானும் சபைகளிலே ஏற்படுத்தியிருக்கின்ற பல வட்டங்கள், சாதிய வட்டங்கள், பிராந்திய வட்டங்கள், இன வட்டங்கள், குழு வட்டங்கள், அரசியல் வட்டங்கள். இந்த வட்டங்களை நாம் கடந்து ஆண்டவருக்கு வழிபாடு நடத்த அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த திருமறை பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, வழிபடுபவரை இன்னார் என்று அறிந்து வழிபட வேண்டும். வழிபடுபவரை இன்னார் என்று அறிந்து வழிபட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தாகத்திற்கு கேட்கின்றார். அவர் யூதர் சமாரிய பிரச்சனையை பேசுகிறார். தொடர்ந்து இயேசு அவரோடு பேசுகிற பொழுது அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும், குடிக்க தண்ணீர் கேட்கும் தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். நீர் அறிந்திருந்தாள். இன்றைய வழிபாடுகளிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் வழிபடுகின்றவரை யார் என்று நாம் அறிந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமா, நிச்சயமா நாங்கள் எங்களுக்கு தெரியும், இயேசுவை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த கடவுள். இது அல்ல. நான் யாரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறேன், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய குணநலங்கள் என்ன, அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த தெளிவுகள் நமக்குள் இருக்க வேண்டும். அழகா சொல்றார் ஆண்டவர், நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேனா? அவருடைய குணநலங்களை நான் அறிந்திருக்கிறேனா? அறிதல் என்று சொன்னால் வேறு அர்த்தம் இருக்கிறது. அறிதல் என்று சொன்னால் அவரை எனக்குள் பொருத்திக் கொள்வது. ஆண்டவர் இயேசு, நான் யாரை ஆராதிக்கிறேனோ அவர் தன்மைகளை என்னிலே நான் தருத்திக் கொள்வது, அதுதான் அறிதல் என்பதற்கு பொருள். இயேசு என்றால் யார் என்று வார்த்தைகளிலே சொல்லுவதோ, திருமறையிலே குறிப்பிட்டிருக்கின்ற காரியங்களை பேசுவதோ அல்ல. ஆண்டவரை அறிதல் என்று சொன்னால் நான் ஆண்டவராக மாறிவிட வேண்டும். ஆண்டவரின் தகவுகளை, ஆண்டவரின் தன்மைகளை என்னிலே பொருத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை அறிந்தவனாக, அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறவனாக அவரை ஆராதனை செய்ய அழைக்கப்படுகிறேன். வழிபாடுகளிலே பங்கு பெறுகின்ற நீங்களும் நானும் அவரை என்னார் என்று அறிந்திருக்கிறோமா? அறிதல் என்று சொன்னால் அவரை போன்று நான் மாறி இருக்க வேண்டும். இயேசு நல்லவர், நான் நல்லவனாக இருக்கிறேனா? இயேசு அன்பானவர், நான் அன்பு செலுத்துகிறவனாக இருக்கிறேனா? இயேசு பிரிவினைகளை விரும்பாதவர், நான் பிரிவினைகளை விரும்பாதவனாக இருக்கிறேனா? இயேசு அநீதியை எதிர்த்து போராடினவர், நான் அநீதியை தவிர்க்கின்றவனாக இருக்கிறேனா?
இயேசு திருச்சபைகள் கடவுளுடைய அனைவருக்கும் ஜெப வீடாக இருக்க விரும்பினவர். நான் இன்றைய ஆலயங்களை எல்லோருக்குமான ஜெப வீடாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விகளோடு இந்த வழிபாடு என்பது, வழிபடுபவரை என்னார் என்று நான் அறிந்திருத்தல் அவசியம். அறிந்து நான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறேனா? மூன்றாவது இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற ஒன்று, வழிபாடு என்பது உலக தேவைகளுக்கான வழி அல்ல. இதை நம்ம நிச்சயமா ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வழிபாடுகள் என்பது எதற்காக நாம் வழிபாட்டிற்கு வருகிறோம் என்று நம்மை சீர்தூக்கி பார்ப்போமானால், என் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லும்படியாக, எனக்கு வேண்டியவற்றை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக வழிபாட்டுக்கு வருகிறேன், வழிபாட்டு தலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். இது மறுக்க முடியாத உண்மை. இந்த பெண்மணி ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் எடுக்காது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அப்படின்னா அந்த தண்ணியை எங்களுக்கு கொடுங்க, தினமும் இங்க வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று உலக தேவைகளின் பார்வையிலே இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இயேசு அவரோடு பேச 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 உலக தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த தண்ணீர் எனக்கு தாரும், தினமும் நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது என்று கேட்ட அவள்தான் இயேசுவை முழுவதுமாக புரிந்து கொண்ட பிறகு, அறிந்து கொண்ட பிறகு, அறிதல் என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன், அறிந்து கொண்ட பிறகு குடத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஊருக்குள் ஓடினாள் என்று திருமறை வார்த்தை சொல்லுகிறது. வழிபாடு என்பது உலக தேவைகளுக்கான வழி அல்ல. இன்றைய வழிபாட்டிலே பங்கு வருகிற நீங்களும் நானும் எத்தகைய எதிர்பார்ப்புகளோடு, எத்தகைய உள்ளத்தோடு வழிபட வருகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது இயேசு எனக்கு அதை தர வேண்டும், இதை தர வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டும் என்று நாம் வந்து கொண்டிருக்கிறோம். வழிபாடு என்பது உலக தேவைகளுக்கான வழி அல்லவே அல்ல. கடவுள் சொல்றார், நித்திய வாழ்வு. இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும், அவன் இனி தாகம் அடைய மாட்டான். உலக சம்பந்தமற்ற ஒரு நித்திய வாழ்வுக்கான நிச்சயத்தை பெற்றுத் தருகிற ஒன்றுதான் இந்த வழிபாடு என்பதே தவிர, உலக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வழி இது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், வழிபாடு என்பது வழிந்தோட வேண்டிய ஒன்று. அன்புக்குரிய இறை மக்களே, வழிபடுகின்ற நாம் 4 சுவர்களிலே நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை நிறுத்தி விடாமல், அது பொங்கி எழுந்து வழிந்து ஓட வேண்டிய ஒரு அனுபவம். சமாரிய பெண் ஆண்டவரோடு பேசுகிறார். ஒரு மீட்பின் அனுபவத்திற்குள்ளாக அவள் வருகிறாள். தன்னுடைய குற்றங்களை, குறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீர் மேசையா என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை வழிபாட்டில் தேவ ஊழியர்கள் நீங்கள் செய்கின்ற குற்றங்களை குறித்து உணர்த்துகின்ற பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஊழியர்களை அசிங்கப்படுத்துகிற, ஊழியங்களை கொச்சை வார்த்தைகளிலே பேசுகிற ஊழியக்காரர்கள் உங்கள் குற்றங்களை வேத வசனத்தின் அடிப்படைகளிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது பிரச்சனைகளை உருவாக்குகின்ற எத்தனை பேர் இந்த வழிபாடுகளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் சொல்வது உண்மைதான் என்று என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பேசிக் கொண்டிருக்கிற உண்மை ஒரு மேசையாவாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லி மேசையாவை கண்டுகொண்டால், மேசையாவை வழிபட்ட அவள் தனக்கு மாத்திரம் இந்த மேசையா என்கின்ற கோட்பாடுகளை களைந்து, இன்னும் மேசையாவை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற தன்னுடைய இன மக்களிடத்தில் ஓடிக்கொண்டு, மேசையாவை நான் கண்டேன், நீங்களும் வந்து பாருங்கள் என்கின்ற அழைப்பினை விடுக்கிறார். வழிபாடு என்பது இன்றைக்கு நான், என் சபை, இந்த எண்ணங்களிலே எல்லாவற்றையும் 4 சுவற்றுக்குள்ளாகவே முடித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்கு, வழிபாட்டு தலங்களுக்கு, வழிபாட்டாளர்களுக்கு
கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிற செய்தி. வழிபாடு என்பது வழிந்தோட வேண்டிய ஒன்று. அந்த பெண்மணி விரைந்து ஓடினால் தான் பெற்றுக்கொண்ட மீட்பை, தான் அனுபவித்த ஆண்டவரை, தான் கண்டுகொண்ட மெஸ்ஸியாவை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரைந்து ஓடி அந்த நற்செய்தியை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மேசையா யூதர்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். திருமறை யூதர்களுக்கு மட்டும்தான், குருக்கள் யூதர்களுக்கானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு சமாரிய பெண் மூலமாக முதல் நற்செய்தி ஊழியங்களை கடவுள் துவங்குகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, வழிபாட்டு தலங்கள் இன்றைய சூழ்நிலைகளிலே எப்படியாக இருக்கிறது? 4 விதங்களிலே இன்றைய திருமுறை பகுதியிலிருந்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். முதலாவது, வட்டங்களை கடந்து வழிபட வேண்டும். சாதியம், பிராந்தியம், பொருளாதாரம், அரசியல் என்கின்ற வட்டங்களில் கடந்து நாம் வழிபட வேண்டும். வழிபடுபவரை இன்னாரென்று நான் அறிந்து வழிபட வேண்டும். வழிபாடு என்பது உலக ஆசீர்வாதங்களுக்கான வழி அல்லவே அல்ல என்ற புரிதலோடு நான் வழிபட வேண்டும். வழிபாடு என்பது வழிந்தோட வேண்டிய ஒன்று, பிறருக்கும் கிடைக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம். அதை எடுத்துச் செல்லுகின்றவனாக வழிபாடு செய்கின்ற நான் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களோடு நம்முடைய இன்றைய திருச்சபை வழிபாடுகளை ஒப்புமைப்படுத்தி பார்த்து, இதிலே குறைவு நிறைவுகளை கண்டு சீர்தூக்கி பார்த்து நம்மை சீர்படுத்திக் கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு வழிபாடாக நம்முடைய வழிபாடுகள் இருக்குமானால் நிச்சயமாகவே சமாரிய பெண்ணுக்கு அருளப்பட்ட மீட்பின் வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்படும். ஆகாதவர்கள், இழிவானவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரின் மீட்பு அருளப்பட்டது, ஆண்டவருடைய மகிழ்ச்சி அருளப்பட்டது, ஆண்டவருடைய சமாதானம் அருளப்பட்டது. அன்புக்குரிய இறை மக்களே, என்னுடைய வழிபாடு சரியானதாக இருக்கிறதா? என்னுடைய வழிபாட்டு தலம் சரியானதாக இருக்கிறதா? என்னுடைய வழிபாட்டு தலத்திலே நடத்தப்படுகிற வழிபாடுகளுக்கு நான் எந்தெந்த விதங்களிலே தடையாக இருக்கிறேன்? வட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேனா? அல்லது இன்னாரென்று அறியாமலேயே எனக்கு பிடித்தபடி நான் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறேனா? நான் வழிபடுபவர் இன்னார் என்று அறியாமல், அல்லது இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிற வண்ணமாக உலக தேவைகளுக்காக வழிபாட்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? 4 சுவர்களிலே வழிபாட்டை நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேனா? ஒருவேளை அப்படி இருப்போமானால் நம்மை மறு அர்ப்பணம் செய்து ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற கூட்டத்திலே பங்காளர்களாக மாற்றப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. நீங்கள் எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். புறம் தள்ளப்பட்டிருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை குறித்து நினைப்பவர்கள் இல்லை என்று நினைக்கிறீர்களா? கடல் வழியாக, கடல் மார்க்கமாக, கடற்கரை வழியாக செல்ல வேண்டிய இயேசு ஆண்டவர், யோர்தான் ஆற்றங்கரை வழியாக செல்ல வேண்டிய இயேசு ஆண்டவர் சமாரியாவை நோக்கி புறப்படுகிறார். யாரும் கண்டுகொள்ளாத ஒரு பகுதியை நோக்கி புறப்படுகிறார். உன்னையும் என்னையும் தேடி வருகின்ற கடவுளாக இருக்கிறார். நாம் அவரை அறிந்து புரிந்து ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. வட்டங்களை கடந்து நாங்கள் வழிபாடுகளை நடத்த எங்களுக்கு கிருபை தார். வழிபடுபவரை இன்னாரென்று அறிந்து வழிபட எங்களுக்கு கிருபை தார். உலக தேவைகளுக்கான வழியாக வழிபாட்டை நாங்கள் நினைக்காமல் உன்னதர் எங்களுக்கு அருளுகின்ற நித்திய வாழ்வுக்கான ஒரு வழிபாடாக நடத்த எங்களுக்கு கிருபை தார். வழிபாடு என்பது ஓரிடத்திலே பரிமிதம் செய்யப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது வழிந்தோட வேண்டிய ஒன்று, பிறருக்கு அருளப்பட வேண்டிய அனுபவம் என்பதை உணர்ந்து நாங்களும் வழிபட எங்களுக்கு கிருபை தார். திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி, தேவைகளை சந்தி. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்முடைய பாதுகாவலை தார்.
முழு ஊரடங்கில் இருக்கின்ற இந்த நேரங்களிலே அன்பர்களுக்கு எந்த ஒரு விபத்து, ஆபத்து, நாசமோசங்களும் அணுகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள். விரைந்து இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எங்களை விட்டு அகற்றப்பட ஆண்டவர் கருணை தார். தொடர்ந்து உடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே, ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.